அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இது பார்த்தீங்கன்னா என்னோட பழைய செடி தாங்க, இந்த கத்திரிக்காய் செடி. இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக தளிர் வந்து பாருங்கள், காய் காய்ச்சிட்டே தாங்க இருக்குது. இது வந்து வயலட் கலர் கொத்து கத்திரிக்காய். நான் ஆல்ரெடி உங்களுக்கு காமிச்சேன். நான் புதுசாக எதுவும் விதை போடல, பழைய செடி தான். நல்லாவே தழைச்சி மறுபடியும் நல்லாவே காய்க்குதுங்க. பாருங்கள் இந்தளவுக்கு ஹைட்டாக வளர்ந்துருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஆனால் காய் வந்து மறுபடியும் ஃப்ளவர்ஸ் கொடுத்து கொடுத்து காய்க்குதுங்க, நல்லா இருக்குதுங்க. பாருங்கள் அறுவடை பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா முருங்கை வந்து நான் நிறைய வந்து உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, கொம்பு வச்சு நான் வந்து தளக்க வச்சு அதை வளர்த்தேன்னு. அதில் பாருங்கள் காய்க்க தொடங்கிட்டாங்க. ஆனால் சின்னதாக தாங்க இருக்குது ஃபர்ஸ்ட்டு வந்த காய். இது பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்குது. ஆனால் இந்த மரத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த மரத்தில் வந்து நல்லாவே கொத்து கொத்தாக காய் கொடுக்கு. இது ஃபர்ஸ்ட் டைமாக காய்க்கிறதால அப்படி இருக்குது. இன்னொரு முருங்கை பாருங்கள், இது எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு பாருங்கள். ஆனால் இன்னும் முத்தணுங்க. என்னோடய ஆர்வக்கோளாறில் சரி நீட்டாக இருக்கே நம்ம பறித்து காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஃபர்ஸ்ட்டு காய் தாங்க. பாருங்கள் எவ்வளோ நீட்டாக இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ரொம்பவே ஹாப்பியாக இருக்குங்க, ரொம்ப நீட்டாக இருக்குங்க. இன்றைக்கி நான் வந்து இதுதாங்க அறுவடை பண்ணது. 3 முருங்கைக்காயும் இதில் 2 கத்திரிக்காய் முத்தினது மட்டும் நான் அறுவடை பண்ணியிருக்கேங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் மழைத்தோட்ட அறுவடை. தேங்க்யூ.